ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரவை அல்வா தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப்பு ரவை, வறுக்காத ரவை எடுத்துக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் கிளறி விட்டு, இப்போ தண்ணி இது முழுகிற அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். இது அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், ரவெல்லாம் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ இதை நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணியோட அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரை கப்பு ரவை எடுத்தேன், ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன். ரவை எடுத்த கப்புலேயே சர்க்கரை இருந்துக்கலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். ஃபுட் கலர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச ரவையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாகுது பாருங்கள். கைவிடாமல் கிளறுங்க. நல்லா இப்படி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா இருத்து கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். அதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க. இதுக்கு ரொம்ப நெய்லாம் தேவைப்படாது. நெய்யிலே வறுத்த முந்திரி பாதாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். வறுத்ததை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் ஒட்டாமலே எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். உடனே ரெடி ஆகிடும். ஈஸியானதும் கூட. அவ்வளோதான், நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய ரவா அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.